பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன அவேர்னஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்ம பகுப்பாய்வு செய்யாமல் முழுமையாக நம்பணும் அப்படின்னா பெரிய பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அப்படித்தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற ஆட்சி நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறதாக சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் பகிர்றாங்க. அதில் உண்மையும் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில் யாரையாவது ஒருத்தரை அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினா அதை நம்ம வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணோம்னா லஞ்ச ஒழிப்புத்துறை நமக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. நிறைய பேர் பாருங்கடா அப்படியாக்கு இப்படியாக்கு இனிமேல் பிடிச்சி எல்லாத்தையும் கொடுத்து நம்ம 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு 2 பேரை பிடிச்சி கொடுத்தா 2 லட்ச ரூபா ரொம்ப சம்பாரிச்சு நம்ம பணக்காரில் ஆயிராம்டா அப்படின்னு பகிர்ந்தாங்க. இன்ஸ்டாவிலாம் பார்த்தீங்கன்னா கணக்காக அந்த இமேஜ் போயிட்டு இருந்துச்சு. அதை குறித்து நம்மை போல ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கே டவுட் வந்துருச்சு, இது உண்மைதானா இல்லை என்ன வதந்தியா? ஏன்னா அதுக்கான ஜியோ நம்ம பார்க்கல, அதற்கான செய்தி குறிப்பே நம்ம பார்க்கல. ஒரே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாவில் தான் இந்த செய்தியை பார்க்க முடியுது. என்ன செய்யறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதவள மேலாண்மை துறைக்கு ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணிட்டாரு ஆன்லைனில். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/6/2026 அவர் ஆர்டிஐ வச்சுட்டார். அவர் 3 கேள்வி தான் அந்த ஆர்டிஐல கேட்டிருக்காரு. அந்த 3 கேள்விக்கும் அரசாங்கம் என்ன பதில் கொடுத்தாங்க, மனிதவள மேலாண்மை துறை என்ன பதில் கொடுத்துச்சு, இவர் என்ன கேட்டாரு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை முத பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த கேட்கப்பட்ட நபர் பேரு நம்ம வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம். முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர், இதர அமைச்சர்கள் அல்லது ஏதேனும் அரசு அலுவலர் தமிழ்நாட்டில் லஞ்சம் கோருவது அல்லது கேட்பது குறித்த தகவலை வீடியோ ஆதாரத்துடன் வழங்குவோருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவது தொடர்பாக வெளியிட்ட பத்திரிகை செய்தி, அறிவிப்பு, அறிக்கை, சான்றளிக்கப்பட்ட நகல் இதை கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது, மேலே குறிப்பிடப்பட்ட பரிசு தொகை அறிவிப்பு தொடர்பான அரசாணை அல்லது குறிப்பு கோப்புகள் நோட் ஃபைல்ல நீங்க பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமா கடித போக்குவரத்து ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த கோப்புகளை சான்றிட்ட நகல்களா வழங்குங்க அப்படின்னு கேட்டான். 3வது என்னன்னா, லஞ்சம் கேட்பது குறித்த தகவலை வழங்குவவர்களுக்கு, இப்ப லஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்குவதற்கான நிலையான இயக்க முறை அதை எப்படி கொடுப்பீங்க, அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் வெளியிட்டு இருந்தீங்கன்னா அதை சான்றொப்பமிட்டு நகலா கொடுங்க. இவ்வளவுதான் கேள்வி கேட்டது. அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பத்திரிகை செய்தியையும், அறிவிப்பையும், அறிக்கையையும் இந்த பொது அதிகார அமைப்பு நாங்க வெளியிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது கேள்விக்கான பதில், இது தொடர்பா இந்த பொது அதிகார அமைப்பு எந்த ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்படவில்லை. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தொடர்பா எந்த ஒரு நிலையான இயக்க முறையும், அதாவது எஸ்ஓபி முறை இந்த பொது அதிகார அமைப்பு வெளியிடவே கிடையாது. 3க்கும் ஒரே மாதிரி பதில் தான். நாங்க இது தொடர்பா எந்த அறிவிப்பும் வெளியிடல, அது நாங்க எங்க துறையில இருந்து எந்த ஒரு தகவலும் நாங்க வெளியிடப்படவில்லைங்கிறத மறுத்துட்டாங்க. அப்புறம் ஏதாவது இதுல உங்களுக்கு திருப்தி இல்லையா, நாங்க கொடுத்த பதில திருப்தி இல்லைன்னா நீங்க மேல்முறையீட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு அலுவலருடைய பெயர் முகவரி கொடுத்திருக்காங்க. திருமதி எஸ் அகிலா பிகாம் பிஎஸ், அவங்க தான் மேல்முறையீட்டு அலுவலர். அலுவலக முகவரி மனிதவள மேலாண்மை துறை, தலைமைச் செயலகம், சென்னை 6,00,009. தொலைபேசி எண், அப்புறம் மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் கொடுத்து நல்ல விதமா நீங்க கேட்ட ஆர்டிஐக்கு பதில் நாங்க கொடுத்துட்டோம்பா, வதந்திகளை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதா, சமூக வலைதளங்களை வர்றதெல்லாம் முழுசா நம்ம நம்ப கூடாது அப்படின்னு புரியுது. நிறைய விஷயங்களை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில தகவலும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எல்லாம் சொல்றாரு, நான் காரே இல்லாம நான் ஆட்டோவில் ரயில்ல வந்தேன் அப்படிங்கிறாரு. அவர் அப்டேட்லாம் போய் பார்த்தோம்னா அது வேற மாதிரி வித்தியாசமா இருக்கு. இப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் சரி, எதிர்கட்சி எம்எல்ஏயும் சரி, நிறைய தகவல்கள் இப்ப சட்டமன்றத்துல பரிமாறலாம் பாத்தீங்கன்னா அதோட உண்மை தகவலாம் எடுத்து பார்த்தா வெவ்வேறு மாதிரி இருக்கு. அதனால சமூக வலைதளங்களை நீங்கள் பகிரும் போது, பயன்படுத்தும் போது தவறான செய்திகளை பகிர்ந்தா உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் என்பதை மனசுல வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு செய்தி உண்மை இருக்கான்னு நம்பகத்தன்மை நம்பினதுக்கு அப்புறம் தான் அதை பிறருக்கு நீங்க எந்த விதத்திலும் ஷேர் பண்ணும்.
இல்ல அதனால ஏற்படுகிற பாதிப்போ அதனால ஏற்படுகிற விளைவோ நாம தான் சிந்திக்க நேரிடும் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. அதற்கான ஒரு அவேர்னஸ் பதிவு தான் இந்த பதிவு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.